வெல்கம் டு மேக்ஸ் நேரம் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 10 எக்ஸசைஸ் 10.4ல 17th கொஸ்டின் பார்க்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 4x கியூப்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் புரியுதுங்களா? இப்போ பாருங்க சொல்யூஷன். லெட் y ஈக்குவல் டு நம்ம இங்கே கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுதுவோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 4x கியூப்னு எழுதிட்டோமா? இப்போ x ஈக்குவல் டு நம்ம சைன் தீட்டான்னு எடுத்துவோம். லெட் அப்போ தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். புரியுதாம்மா? ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்ப்போம்னா y ஈக்குவல் டு கொஸ்டின் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 இன்ட்டு எக்ஸ் இருக்கிறதுல சைன் தீட்டா சொல்லியிருக்கல மைனஸ் 4 சைன் கியூப் தீட்டா. ரெடிமேட் ஃபார்முலா இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. 3 சைன் தீட்டா மைனஸ் 4 சைன் கியூப் தீட்டா. அது என்ன ஃபார்முலானா சைன் 3 தீட்டா ஈக்குவல் டு பாருங்க இங்கே ஃபார்முலா ரஃப் காலத்தில் எழுதுறேன். சைன் 3 தீட்டா ஈக்குவல் டு 3 சைன் தீட்டா மைனஸ் 4 சைன் கியூப் தீட்டா. கிளியர்? ஓகேவா? இப்போ நம்ம y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சைன் 3 தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இது வரைக்கும் புரியுதாம்மா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் இப்போ உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணலாம். சைன் இன்வர்ஸும் சைனை கேன்சல் ஆனால் y ஈக்குவல் டு சைன் 3 தீட்டா மட்டும் இருக்கும் இப்போதைக்கு. ஓகேவா? இப்போ ஆனால் நம்மளுக்கு தீட்டா வேல்யூ தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ண இப்போ y equal to 3 தீட்டான்னு இருக்கு. அப்போ y equal to 3 into sin inverse of x. இப்போ என்ன ஆகும்? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் d by dx of sin inverse of x க்கு ஃபார்முலா என்ன? 1 by root of 1 minus x square. 1 by root of 1 minus x square. புரியுதாமா? அதுதான் இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ dy by dx ஈக்குவல் டு என்ன வரும் நம்மளுக்கு? இதை டிஃபரன்ஸ் பண்ணா 3 by root of 1 minus x square. ஓகேவா? dy by dx equal to root of 1 minus. Therefore, final answer என்ன? dy by dx equal to 3 by constant அப்படியே தான் வரும். root of 1 minus x square. புரியுதா எல்லாருக்கும்? வெரி சிம்பிள்மா. ஓகேவா? Thank you students.